ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரே குளிரும் மழையுமா இருக்குது. அதனால சீக்கிரமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் சீக்கிரமாக சளி பிடிச்சிக்குது. மூக்கில் சளி விழுகிறது, அப்புறமா மூக்கடப்பு, இதெல்லாம். அதாவது வீட்டில் ஹெர்பல் பவுடர் லைக் சமஹன் மாதிரியான ஹெர்பல் பவுடர் பயன்படுத்தி எப்படி தீர்வு காணலான்னு பார்க்கலாம். இந்த பொடியை செய்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பிளாக் டீ மாதிரி டைப்பில் போட்டு குடிக்கலாம். அப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டீ, காஃபி, பசும்பால் இதில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது டெய்லி 2 டைம் குடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஹெர்பல் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். அதிமதுரம் ஒரு துண்டு, சுக்கு ஒரு துண்டு, சித்தரத்தை சின்ன சின்னதாக இருக்கிறனால 4 பீஸ் போல் எடுத்துருக்கிறேன். இதை இப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னு சொன்னால் பிளேடு போயிடும். அதனால் உரலில் வச்சு ஒரு இடி இடிச்சுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தட்டியாச்சு. இதை வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுக்கணும். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால எனக்கு வெயிலில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வெயிலில் வைக்கிறதுக்கு வழி இல்லாததுனால அதனால் இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகும் நான் சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஒரு சின்னதாக 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வறுக்கணும்னு இல்லை, நமக்கு அரைக்கிறதுக்காகத்தான், அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு போட்டுடலாம். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. பசும்பாலை நல்லா காய்ச்சியும் இந்த பொடியை போட்டு குடிக்கலாம். குளிர் காலங்களில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பால்லையோ டீலையோ கலந்து கொடுத்தோம்னு சொன்னால் சளி வராமலும் பாதுகாக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் அதில் ஒரு டீஸ்பூன் போல் இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இது காலையிலையும் நைட்டும் ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். சப்போஸ் குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தேன் விட்டுட்டு அதில் இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களுடைய நாக்கிலையும் வச்சு தடவி விடலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் சளி இருமல் போக்குறதுக்கான ஹோம்மேட் விக்ஸ் தைலம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.